அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் சபா பருவத்திலேருந்து நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம். மொத்தம் சபா பருவத்தில் பார்த்திங்கன்னா 19 பகுதிகள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சபா பருவத்தோட பகுதி 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற மகாபாரத கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுனனுடைய உதவியால் மயன் என்னும் அரக்கன் மட்டும் உயிர் பிழைக்கிறான். அதுக்கு தக்கதொரு கைமாறு செய்ய மயன் விரும்புகிறான். தங்களுக்கு ஏதேனும் செய்ய விரும்புகிறேன்னு அர்ஜுனனுடைய அனுமதியை வேண்டி நிற்கிறான். தங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள்னு சொல்கிறான். அதுக்கு அர்ஜுனன் பிறருக்கு செய்யும் பணிவிடைக்கு கைமாறா எதையும் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லைன்னு நான் கடைபிடிக்கும் கோட்பாடு அதுதான்னு சொல்கிறான். அதனால் உன்னிடமிருந்து எம்மால் எதையும் ஏற்க இயலாதுன்னு கூறிடுறான். ஆனால் மயன் விட்டபாடில்லை, மிகவும் வற்புறுத்துகிறான். அதுக்கு அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்துதல் பொருட்டு மயனை கிருஷ்ணனிடம் அனுப்பி வைத்தான். கிருஷ்ணன் மயனை யுதிஷ்டன்கிட்ட அனுப்பி உன்னுடைய ஆசையை யுதிஷ்டன் வழியாக தீர்த்து கொள்ளுமாறு அனுப்பி வைக்கிறாரு. கடைசியாக மயன் யுதிஷ்டன் முன்பு தான் ஒரு கைதேர்ந்த சிற்பி என்றும் என்னுடைய சிற்பத்திறனுக்கு அறிகுறியாக இந்த இந்திரபிரஸ்தத்தில் சபா மண்டபம் ஒன்று அமைக்க அனுமதிக்க வேண்டும்னும் பணிவோடு கேட்குறான். வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் யுதிஷ்டன் சபா மண்டபம் அமைக்க அனுமதி கொடுக்குறான். அந்த மண்டபம் எப்படி இருக்க வேண்டும், அதன் பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது அனைத்தும் மயன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு யுதிஷ்டன் கூறிடுறான். நல்ல நாளன்று சபா மண்டபம் அமைக்கும் பணி துவக்கப்பட்டது. கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தத்துக்கு நெடுநாள் ஆயிற்று. அதனால் தன்னுடைய மைத்துனர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு துவாரகை கிளம்ப ஆயத்தமானார். பாண்டவர்களுக்கு அவனை விட்டு பிரிய மனமில்லை. வருத்தத்தோடு நிற்கிறாங்க. மானசீகமாக தான் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து வருவதாக பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறுறான் கிருஷ்ணன். பின்பு எப்பொழுதெல்லாம் கிருஷ்ணரோட தேவை ஏற்படுமோ அப்போது அழைத்தால் உடனடியாக அவங்க முன்னாடி வர்றேன் அப்படின்னு கிருஷ்ணன் வாக்கு கொடுக்குறாரு. இரு தரப்புக்கும் இடையில இத்தகைய உடன்படிக்கை ஏற்பட்ட பின்பு அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணன் புறப்பட்டு செல்றாரு. மயன் தன்னுடைய சிற்ப வேலைக்காக கைலாயகிரிக்கு வடபுறத்தில் இருந்து பிந்து சரச நோக்கி செல்றான். அங்கு அமைந்திருந்த ரத்தினங்களையும் ஏனைய அரிய பெரிய பொருட்களையெல்லாம் ஏராளமாக சேகரித்து கொண்டு திரும்பி வர்றான். கொண்டு வந்த பொருளெல்லாம் கொண்டு சபா மண்டபம் கட்டுவதற்கு பயன்படுத்துகிறான். பீமனுக்கு அவன் பெரிய கதை ஒன்று கொண்டு சேர்க்கிறான். அர்ஜுனனுக்காக தேவதத்தம் என்னும் சங்கையும் எடுத்து வர்றான். 14 மாதங்களில் அந்த அரிய சபா மண்டபம் கட்டும் வேலை பூர்த்தியாயிருச்சு. சபா மண்டபம் அதிசயங்களுள் தலை சிறந்த அதிசயமாக இருந்தது. அந்த வேலைப்பாட்டை காண்பதற்கு அக்கம் பக்கத்திலிருந்து ஏராளமான அரசர்கள் அங்கே வந்தாங்க. ஆனால் கௌரவர்கள் மட்டும் அந்த இடத்தை எட்டி கூட பார்க்கல. ஏன்னா பொறாமையே உருவமாக அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மயன் யாருன்னா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அக்னி தேவன் காட்டை எரிக்கிறதுக்கு உதவி பண்ணுறப்போ அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளிவந்த ஒரு அரக்கன். அவன் உயிர் பிச்சை கேட்குறான் அவங்க 2 பேர்கிட்டே, என்னை காப்பாற்றுங்கன்னு. அதனால் இவங்க 2 பேரும் அவனை காப்பாற்றினால அதுக்கு கைமாறா அவன் இந்த சபா மண்டபத்தை கட்டித்தர்றான் இந்திரபிரஸ்தத்தில் யுதிஷ்டனோட அனுமதியோடு. அதுதான் இந்த கதையோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? மேலும் இது போன்ற கதைகளை தொடர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.